ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் பிவிக்யூ அனலைசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா டாபிக்ஸ் தான் டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். 2025 டு 2026 குரூப் 1 2 4 எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்கள். ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் இந்த சப்ஜெக்டில் வரும். ஸோ இதில் பார்க்குற ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் அது வரும். குரூப் 2 அண்ட் 4ல ஒரு கொஸ்டின் அது வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு வந்து அந்த டாப்பிக்கை படித்தாலும் சரியா, இல்லை அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு இந்த அனலைசிஸ் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கேட்குறாங்க, எப்படி நம்ம படிக்கிற விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அண்ட் எந்தெந்த விஷயம் தான் ஆட் பண்ணிக்கணும், இது எல்லாமே நம்ம வந்து இந்த அனலைசிஸ் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் குப்தர்கள் பார்த்தோம். அதில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். டேஷ் என்பவரின் கல்துணில் அரிசினர் கல்வெட்டை பொறித்தார். ஸோ இந்த ஹரிசினர் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு அதை வந்து பொறித்திருப்பாரு. அதில் யாரை பற்றி பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் பற்றி தான் வந்து பொறித்திருப்பாரு. சரிங்களா? ஸோ சமுத்திரகுப்தர், அலகாபாத் கல்வெட்டு. இப்போ வந்து நம்ம டெல்லி சுல்தான்கள்ல இருந்து கொஸ்டின் பார்ப்போம். சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்ன? ஆலம் ஷா அவருடைய உண்மையான பெயர் என்ன பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா. ஸோ இந்த ஆலம் ஷா என்றவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவரை பற்றி தனிப்பட்டு இந்த சையது வம்சத்தில் பேசுகிறாங்கன்னா, இவர் வந்து அந்த அரசாட்சியை வந்து பண்ணியிருக்க மாட்டார். இவர் ஒரு கிராமத்தில் போய் ஒரு 30 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணியிருப்பாரு. இந்த அரசுன்ற ஒரு விஷயத்த வந்து இது பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதனுடைய விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த சையது வம்சத்துலேருந்து லோடி வம்சம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த பகலூர் லோடி என்றவர் லோடி வம்சத்தை கிரியேட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஆலம் ஷா பற்றி இந்த ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேஷ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சத்தை தொடங்கி வச்சவர் குத்துபுத்தீன் ஐபக் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இல்துமிஷ் பால்பன் இவங்க தான் வந்து இல்பாரி இனத்தை சேர்ந்தவங்க. அதனால இதை வந்து இல்பாரி வம்சம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹாக் இ ஷார்ப் அல்லது ஹாசில் இ ஷார்ப் என்பதன் பொருள் என்ன? ஸோ ஷார்ப்னு வருது பாருங்க. இது வந்து நீர்ப்பாசன வரியை தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஹாக்கி ஷார்ப், ஹாசில் இ ஷார்ப்ன்றது. ஸோ நீர்ப்பாசன வரி, இந்த நீர்ப்பாசனம் இதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துக்ளக் டைனஸ்டியில் ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஸோ அவர் பீரியட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்லஜ் டு ஹான்சி இதுக்கெல்லாம் வந்து நீர்ப்பாசனம் கேனல் வந்து கட்டியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த நீர்ப்பாசன வரி என்றதை ஹாக்கி ஷார்ப், ஹாசில் இ ஷார்ப். நீர்ப்பாசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் ஃபெரோசா துக்ளக். நெக்ஸ்ட் இல்துமிஷின் வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக. இல்துமிஷ். ஸோ இல்துமிஷ் என்றவர் அடிமை வம்சத்துல வருவார். குத்துபுத்தீன் ஐபக் அப்புறம் வருவார். குத்துபுத்தீன் ஐபக்குடைய மருமகன் தான் இவர். ஸோ இல்துமிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போர்கள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ரந்தம்பூர், செகண்டா வந்து வங்காளம், நெக்ஸ்ட் குவாலியர், நெக்ஸ்ட் பில்சா கோட்டை. ஸோ இது வந்து நமக்கு புக்கில் அந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இல்லை. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 4132 ரந்தம்பூர், வங்காளம், குவாலியர், பில்சாக்கோட்டை. அடுத்தது காரணம் மற்றும் கூற்று. ஆஜ்மீர் சௌஹான்களுக்கு ஒரு மூலோபாய மையமாக இருந்த தபர்ஹிந்தா கோட்டையை முகமது கோரி தாக்கினார். ஸோ இந்த முகமது கோரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருப்பார். கோரி வம்சம். இவர் வந்து இங்க சண்டையிட்டு பிருத்திவிராஜ் கூடயும் ஜெயச்சந்திரன் கூடயும் போரிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த நார்த் இந்தியான்ற ஒரு விஷயத்த கைப்பற்றி அதுக்கப்புறம் குத்துபுத்தீன் ஐபக்கையும் பக்தியார் கில்ஜிட்டையும் விட்டுட்டு போவார். அதுல இருந்தா அடிமை வம்சம்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தபர்ஹிந்தா கோட்டையை கைப்பற்றினார். ஸோ இவர் மேக்சிமம் இங்க எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் அஜ்மீரின் ஆட்சியாளர் பிருத்திவிராஜ் சௌஹான். ஸோ அஜ்மீரோட ஆட்சியாளர் பிருத்திவிராஜ் சௌஹான் தபர்ஹிண்டாவிற்கு அணிவகுத்து சென்று முதல் தரையின் போரில் படையெடுப்பாளரை எதிர்கொண்டார். ஸோ இவர் வந்து இந்த முகமது கோரி வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜை வந்து அவர் கூட தான் வந்து போரிட்டு இருப்பார். இதுல வந்து முதல் தரையின் போர் 1191. அதுல பிருத்திவிராஜ் தான் வின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் செகண்ட் போர் நடந்திருக்கும். அது 1192. அதுல வந்து முகமது கோரி வந்து வின் பண்ணியிருப்பாரு. பிருத்திவிராஜ் தோக்கடிக்கப்பட்டிருப்பாரு. அப்புறம் 1194 வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருத்திவிராஜனுடைய மாமனாரான ஜெயச்சந்திரன் அவர் கூட வந்து போரிட்டு இருப்பாரு. அதுலயும் வந்து கந்தபார் போர் சொல்லுவாங்க. அதுலயும் இந்த முகமது கோரி தான் வின் பண்ணியிருப்பாரு.
இது வந்து எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். இந்த முகமது கோரி வந்து இந்த தபர்ஹிந்தா கோட்டையை தாக்கியிருக்காரு. ஸோ அங்கதான் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து இருந்திருக்காரு. முதல் தரையின் போர்ல இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், கில்ஜிகளின் கட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? கில்ஜில 2 கில்ஜி தான் மெயினானவங்க. ஒன்னு ஜலாலுதீன் கில்ஜி, இன்னொன்னு அலாவுதீன் கில்ஜி. இதுல இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து கருணை உள்ளம் கொண்டவர். அலாவுதீன் கில்ஜி தான் நிறைய சிலுமிஷ வேலையை தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறிய பின் இந்து முஸ்லிம் பாணி கட்டிடக்கலையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கப்பட்டதாக KS லால் வந்து கூறியிருக்கார். இது வந்து கரெக்ட் தான். ஸோ இந்து முஸ்லிம்காக ஒரு புதிய கட்டிடம் வந்து கட்டியிருக்கார். KS லால் இதை பத்தி சொல்றாரு. ஹவுஸ் இ காஸ் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் மிகவும் பொக்கிஷமான ரத்தினங்களில் ஒன்று என்று மார்ஷல் குறிப்பிடுகிறார். ஸோ இஸ்லாமியர்களுக்காக இந்து முஸ்லிம்காக வந்து ஒரு கட்டிடம் வந்து கட்டியிருக்காரு. அதை பத்தி லால் சொல்லியிருக்காரு. இந்த மார்ஷல் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் இ காஸ் இஸ்லாமிய கட்டிடம் அதை பத்தி வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட், அலாவுதீன் கில்ஜியின் மசூதியின் நுழைவு வாயில் இந்தியாவில் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று பெர்சி பிரவுன் கூறுகிறார். இது வந்து தவறு. ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்து இந்த KS லால் அதுக்கப்புறம் மார்ஷல் இவங்க 2 பேரும் சொன்னதுதான் வந்து கரெக்ட். மற்றபடி இந்த நுழைவு வாயில் அதை வந்து அலாவுதீன் கில்ஜி தான் கட்டியிருப்பானா. ஆனா அதை பத்தி பெர்சி பிரவுன் வந்து சொல்லலை. ஸோ இதுக்கு வந்து 1 and 2 தான் TNPSC ஆன்சர் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பதவியின் பெயர் பணியின் தன்மை. காசியுல் குசத் இதை வந்து பாத்தீங்கன்னா காசு தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட், முகத்தம்னா கிராம தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், முப்தினா சட்ட விளக்குனர். அமீர் ஐ தத் நகர தலைமை குற்றவியல் நடுவர். ஸோ இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. காசி என்றது கிராம தலைவர். அந்த மாதிரி வசீர் என்றது வந்து பாத்தீங்கன்னா பிரதமர், அமைச்சர், PM, அதுக்கப்புறம் நிதி சார்ந்து இருக்கிறவங்கள வசீர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காசி என்றது தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட், சுல்தானியர்களில் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டவர். ஸோ திவானி வாசரத். ஸோ பிரதம மந்திரி வாசிர் என்றது கரெக்ட் தான். திவானி விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். ஸோ நிதியையும் இவங்க தான் வந்து பார்த்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து திவானி விசாரத் சொல்றாங்க. துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். இதுவும் வந்து சரிதான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2மே வந்து கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ திவானி விசாரத், நிதித்துறை, பிரதம மந்திரி வாசிர் இவங்க தான் வரவு செலவு கணக்குகளை தான் வந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 120 தாங்காக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அலாவுதீன் பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரைக்கு சூடு போடும் முறைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து தாக்னு சொல்றாங்க. அதனுடைய விலையை வந்து தாங்காக்கள் சொல்றாங்க. சூடு போடும் முறையை தாக்னு சொல்றாங்க. இது வந்து 100ல இருந்து 120 தாங்காக்கள். நெக்ஸ்ட், பிராமணர்கள் மீதும் ஜிஸ்யா வரியை விதித்த டில்லி சுல்தான் யார்? ஸோ இந்த டெல்லி சுல்தான் வந்து ஃபர்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா இந்த ஜிஸ்யா வரி கொண்டு வந்தது குத்துபுத்தீன் ஐபக் தான். ஜிஸ்யா வரியை விதித்த டில்லி சுல்தான் யாரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குத்துபுத்தீன் ஐபக். அதுக்கு அடுத்தது இந்த பிராமணர்கள் மீது விதித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை நீக்கியது யாருன்னு கேட்டா அக்பர். நீக்கியது வந்து அக்பர். மறுபடியும் வந்து கொண்டு வந்தது அவுரங்கசீப். ஸோ இப்படிதான் இந்த ஜிஸ்யா வரி வந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குத்துபுத்தீன் ஐபக் கொண்டு வந்திருப்பாரு. மறுபடியும் பிராமணர்கள் மீது ஃபெரோஸ் ஷா துக்ளக் கொண்டு வந்திருப்பார். நீக்கியது வந்து அக்பர். அகெயின் கொண்டு வந்தது அவுரங்கசீப். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்கிறேன். ஸோ கமெண்ட் வந்து பண்ணுங்க. மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார்? ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஞ்சம் நீங்க இந்த டாபிக்கை படிச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான். தேங்க்யூ.